மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலைத்தாய் உறவுகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில 24 கிராஃப்ட் அண்ணா 24 கிராஃப்ட். அந்த 24 கிராஃப்ட்லயும் ட்ரைன்டான ஆளுமை கொண்ட நபர் என் 20 வருஷ சர்வீஸ்ல நான் பார்த்தது நம்ம ஜெய்ஆகாஷ். ஆமா, நான் மாசம் தான் அவரை கூப்பிடுவேன். காரணம் என்ன, அவர்கிட்ட அந்த டேலண்ட். ஏன்னா ஒரு படத்துக்கு கூப்பிட்டாரு விஜயகுமார் சாரோட ஆக்டிங். சார் நீங்க உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் நாட்டாமைக்கு அப்புறம் விஜயகுமார் சார் நான் நேரில் நீ தான் பார்க்குறேன். இவர் கூட தான் உனக்கு சீரியஸ், நீ ஃபைட் பண்ணணும். டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சியல் சார். அவர் ஒத்துக்குவாரா சார், இதை மட்டும் பண்ணு போதும்னு சொல்லி நடிச்சு காட்டிட்டு பண்ணு அப்படின்னாரு. கிளாப் எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க. விஜயகுமார் சார் கூப்பிட்றாரு, மிரட்டுறதுக்கு தான் கூப்பிட்றாரு போல இருக்கு. இப்போ வரையும் எனக்கு தெரியாது பாராட்டினது மிரட்டினதுக்கா எது எனக்கு தெரியாது. எல்லாத்துலேயும் ஆளுமை கொண்டவர். ஒரு படத்தில் அவர்கிட்ட ஒர்க் பண்ணால் போதும், அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்தது அவங்க தனியாக படம் பண்ணலாம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பிரபா. அவர் கூடும்போதே சொல்லி தான் கூப்பிட்டாரு. சார் நான் ஜெய்ஆகாஷ் சார் கூட டீமில் ஒர்க் பண்ணேன் சார், பிரபா சார் நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உண்மையாகவே அங்கே போனேன். நம்ம ஃபைட் மாஸ்டர் ஜீவா உண்மையாகவே அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட். ஏன்னா ஜெய்ஆகாஷ் சார் மாதிரி தான் அவர் செலக்டிவாக செலக்ட் பண்ணுவார் பிரபா. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் பால், அதுக்கப்புறம் 4 பசங்க ஒர்க் பண்ணாங்க. சங்கீதா, ஆஷா, அப்புறம் கவிதா, யார் கீர்த்தி, 4 பேர். அப்புறம் மீசை ராஜேந்திரன், மித்ரன், இவங்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய உழைப்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது. நான் அதிகமாக பேச மாட்டேன், 2 பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன். அவருடைய முயற்சி கண்டிப்பாக இது வெற்றி அடையணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம். நான் என்சிசி ஸ்டூடெண்ட். இதில் அவர் 3 படையை யூஸ் பண்ணியிருக்காரு. தரைப்படை, கப்பல் படை அண்ட் விமானப்படை. எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. சம்பத் சார் சொன்னார் இது பெரிய படத்துக்கு அளவில் இருக்குன்னு. சம்பத் சார் நாங்கள் சொல்கிறோம், இது பெரிய படம் தான். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு ஹெலிகாப்டரை இது மூலமாக பார்த்துருக்கேன். எல்லாமே ஒருத்தர் மூலமாக அமைஞ்சது சாத்தியமானா சாத்தியம் வேற யாரும் இல்லை, நம்ம ரமணா சார் தான். ஃபோன் பண்ணிட்டு சொல்லிடுவாரு, சார் ரூம் புக் பண்ணிட்டேன் சார், வந்துருக்கு சார். சார் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சார், கரெக்டாக மேனேஜர் வாங்கி வச்சுருப்பாரு. சம்பளம் போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு, சார் உங்களுக்கு பே பண்ணிட்டேன் சார். சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, சினிமாவுக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக தேவை. ஏன்னா அவர் பாருங்க, பிரபா பாருங்க எப்படி செலக்டிவாக பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக மாமனிதர் விஜயகாந்த் சாரோட அந்த 2 நிமிஷம் மௌன அஞ்சலிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவர் படங்கள் நான் 3 படங்கள் நான் நடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த பாயிண்ட்டை மெயினாக பேச வந்ததே எதுக்குன்னா, நம்ம நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, ஆனால் இருக்குது. அது எத்தனை பேர் இப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதுக்காக உழைச்சவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்லேருந்து, சிவாஜி சார்லேருந்து, நம்பியார் சார்லேருந்து, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். விஜயகாந்த் சார் வரையும் பயங்கரமாக போற்றப்படுறாங்க. இரங்கல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இரங்கல் கூட்டத்துக்கு போயிருந்தேன். நான் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர். நான் அப்போ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எல்லா நடிகர்களும் வச்சாங்க. ஃபஸ்ட்டு செல்வமணி சார், ஆர்கே செல்வமணி சார் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆர்வி உதயகுமார் சார் சொன்னார். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் ஒரு கருத்தை பதிவு பண்ணார். இது பாட புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறு வரணும், ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான், இன்னைக்கும் எப்படி அவர் பேர் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சார் சொன்னார், அந்த வளாகத்துக்கு அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டரில் அந்த மொய் விருந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம தேவியாமணி மேம் என்ன சொன்னாங்கன்னா, சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கும் அதுதான் தோணுச்சு, எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாருக்கும் தெரியும், அரசியலும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். நாங்கெல்லாம் உறுப்பினர்கள், நாங்கள் ஓட்டு போட்டதா அங்கே லீடிங் யாரு, நடிகர் சங்கத்தில் தலைவர், செயலாளர், பொருளாளர், அது நாம எலெக்ட் பண்றது. ஆமாம், அப்போ அவங்கள எலெக்ட் பண்ணி விட்டா நீங்க செய்யணும் எப்படி செய்வாங்க, நாமளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன். நான் ஒரு உறுப்பினர் தானே, ஏன் நான் அந்த கட்டிட நிதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்கக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தோணுனேன். அப்புறம் நம்ம ரமணா சார் சொன்னார், சார் அடுத்த படமும் பண்ணுறோம், அதில் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ கொடுக்காதீங்க சார், நான் கேட்குறேன் ஒரு விஷயத்துக்காக, அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சார் இப்போ கேட்குறேன் சார், அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க. யார் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஆஷா மேமா? அது நான் நடிகர் சங்கத்துக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த இதில் கவரில் எழுதிடுவேன். அவர் ரமணா சார் பேரும் எழுதிடுவேன், ப்ரொடியூசர் பேரும் எழுதிடுவேன், டைரக்டர் பேரும் எழுதிடுவேன். நடிகர் சங்கத்துலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோம். இன்னைக்கு ட்ரிபிள் க்ரோஸில்
ட்ரிபிள் டிஜிட் க்ரோஸ் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. நடிகர் சங்கத்தில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும், ஏன்னா அமைச்சராக இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோடலாம் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே, ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரூலிங் நல்லா பண்ணதான் ஆச்சு, இல்லைன்னா அது கடன்ல திருப்பும் அது ஒன்றும் இருக்காது. ஏன்னா இதோடைய ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு. கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டடத்தை செஞ்சு முடிங்க சார். அந்த பணத்தை கொடுங்க சார், நான் இதில் வாங்கிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.